Hello, guys. So, welcome back to another walk and talk video. ஸோ மறுபடியும் வாக் அண்ட் டாக் வீடியோ. இப்போ வேறு ஒரு டாபிக். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ட்ரெஸ் அதே கெட்டப். ஸோ இட்ஸ் அ சேம் டே, 1st of Feb. அப்போ தான் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னத்தை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் என்னப்பா இது கலிகாலம், எங்கள் காலத்துலலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களாவது இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இது இருக்குது. நாங்கள்லாம் எங்கள் காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிற எல்லாருக்கும் ஐ ஹாவ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன். என்னன்னாக்க ஓல்டன் டேஸ் சினாரியோ அண்ட் கரண்ட் ஏஜ் சினாரியோ, இதை பற்றி தான் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் மேபி என் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேருக்கு தெரியும். மேபி யங்கராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. என்னென்னா, உங்கள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ மாமாவோ மச்சானோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட. இல்லைனாக்கா வெளியில் இருக்கிற தேர்ட் பர்சனோ நெய்பரோ ஏதோ ஒன்று அவங்க வந்து உங்கள்கிட்ட இது சொல்லியிருக்கலாம். என்னென்னா, இதெல்லாம் என்னப்பா இந்த காலம் இப்படி இருக்குது, உங்களுக்கு ஏஐ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எங்கள் காலகட்டத்திலலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விளக்கு கடியில் தான் நாங்கள் உட்காந்து படித்தோம், இதில் தான் நாங்கள் இது பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், யாரையுமே நான் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணல. இது வெறும் என்னோட கருத்து. அது எனக்கு எப்படி தெரிவிக்க கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எனக்கு இப்போ கரண்ட்டாக எப்படி இதை சொல்லணும்னு தோணுதோ அப்படி தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்கிரிப்ட் எடுத்தோ நான் அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறதோ கிடையாது. ஸோ நான் வாக் அண்ட் டாக் வீடியோ சும்மா ஒரு கேஷுவலாக இது பண்ணுறேன். கண்ணாடி போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சூரியன் இஸ் கொளுத்திங், இட்ஸ் ஸோ ஹாட், வேர்த்து கொட்டிங். ஸோ அதான் இப்போ மேட்ரு என்னன்னா, எல்லாருமே நான் இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கீங்க, எங்கள் காலத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. என்னக்கா நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க, இல்லைனாக்கா உங்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அதை பற்றி கம்பேர் பண்ணி பேச வேண்டிய ஒரு நிலமை வந்தாச்சு. ஸோ இப்போ என் பாயிண்ட் என்னென்னா, மேபி இன் ஃப்யூச்சர் ஆஃப்டர் டெக்கேடோ ஏதோ ஒன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் வந்து இதை ரிலேட் பண்ணலாம். நாங்களே பூமர் ஆகி, ஸோ இதுக்கு உள்ள டேர்ம் வந்து என்னென்னா பூமர்ன்னு தான் அவங்கள சொல்கிறாங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் சேக் நான் அதை சொல்கிறேன், மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுன்றது இல்லை. ஸோ எங்களை கூட இன் ஃப்யூச்சரில் பூமர்ன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்களே கூட அடுத்த ஜென்ரேஷனோ இல்லை தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கோ நான் வந்து இதெல்லாம் சொல்லலாம். என்னென்னா, நீங்கள்லாம் என்னப்பா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிடுறேன். நானே யார்கிட்டையாவது சொன்னாலும் இந்த வீடியோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரு என்னென்னா, உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல. நீங்கள் வந்து விளக்கு கடியில் படிச்சிங்க, அதில் நீங்கள் 12th படித்தாவே பெரிய படிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. சப்போஸ் இன் ஃப்யூச்சர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 10 to 20 years பிஃபோர், அதாவது 1 or 2 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் வந்து இருந்தாங்க. வெறும் ஒரு லேண்டனுக்கு அடியில் படித்த ஆளுங்க இருக்காங்க, ஒரு விளக்குக்கு அடியில் படித்த ஆளுங்க இருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும், வீட்டில் விளக்கு இருக்காது, அதுக்கு அடியில் நின்று படித்தேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து போயிருக்க ஆளுங்க ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து 10th 11th 12th அதுக்கடுத்து ப்ரீ யூனிவர்சிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் வேறு பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு இங்கே எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா அது 20 years பிஃபோர் எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எங்கள் டேடி இருந்த காலகட்டத்தில் உள்ளதை பற்றி பேசுகிறேன். உங்களெலாம் இது மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் பைக் கிடையாது, சைக்கிள் மட்டும் தான். அதாவது பைக் கிடையாதுன்னா பைக் கிடையாதுன்னு கிடையாது. அப்போலாம் வந்து பைக் வந்து காமன்லி யூஸ்டு கிடையாது, வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதை தாண்டி ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாக பார்ப்பாங்க.
சைக்கிளில் இருப்பாங்க சில பேர், நடந்து போவாங்க பல பேர். இது மாதிரி இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பல பேர். நாங்கள் இந்த இவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்னா நடந்தே போகணும், இல்லை சைக்கிளில் போகணும். நீங்கள் இப்போலாம் உங்களுக்கு பைக்கு காருன்னு வந்துருச்சு, நீங்கள் பாட்டுக்கு ஏசியை போட்டு போயிடலாம். அண்டு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நீங்கள்லாம் இதெல்லாம் இப்படி படிக்கிறீங்க, எங்கள் காலகட்டத்திலலாம் இப்படிலாம் படிக்க வச்சுருந்தாங்கன்னா நாங்களும் வேறு லெவலில் ஆயிருப்போம். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாரித்து லட்ச லட்சமாக கொடுத்தா கூட உங்களுக்கு இப்படின்னா வலிக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், வேலை பார்க்கக்கூடாது, இல்லை இது ரொம்ப அலுப்புலாம் இல்லை, ஒத்துக்கிறேன். சில பேர் இருக்காங்க தான், அது அந்த காலகட்டத்திலையும் இருந்தாங்க. ஐ மீன் மேட்ரு என்னன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 2 பேர் கிராஜுவேட் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நான் கரண்ட்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி பத்தாது, 2 டிகிரி யோசிக்கிறோம். இதான் நிலமை வேலை கொடுக்குறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷரில் பல பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. பட் கேம்பஸ் இன்டர்வியூ தவிர நீங்கள் ஆஃப் கேம்பஸில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ரோ ஆர் சிஸ், உங்களுக்கு இந்த பெயின் கன்ஃபார்மாக தெரியும். என்னென்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் ஃப்ரெஷர்ன்னு இழுப்பாங்க. அதனால தான் அந்த இதோட காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் ஏன்டா இன்டர்வியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்க? இல்லை சீரியஸாக இது புரியல. ஒரு ஜாபை வந்து ஃப்ரெஷர்ஸ் ஜாபு என்ட்ரி லெவலு இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நாலேஜே இல்லைன்னாலும் அதுக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, ஒரு கொஞ்சம் பேசிக் லெவல் நாலேஜ் இருந்தாவே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். இதான் நியாயம். ஆனால் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷர்ன்னு போட்டுருவாங்க, என்ட்ரி லெவல்னு போட்டுருவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு அந்த செகண்ட் தோணும், ஏன்டா டேய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான்டா உங்கள்கிட்ட வேலை கேட்குறோம், இல்லைனாக்கா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனியில் போய் அதிகமான காசுக்கு வாங்கியிருப்போம். ரைட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் கம்மியான காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்கள்கிட்ட வேலைக்கு வருது. ஸோ உங்களுக்குலாம் சொல்ல வர்றது என்னென்னா, இது மாதிரியும் இருக்காங்க. இவங்களெலாம் சமாளித்து 1 டிகிரி வாங்கினானோ இல்லைனாக்கா 2 டிகிரி வாங்கினா அங்கே 3 டிகிரி 4 டிகிரின்னு வாங்கி வச்சுருப்பான். அவனோட வேலை பார்க்கணும். ஒருத்தவன் 14 வயசுல ஏதோ ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சினா அவன் உட்காந்துருப்பான் ஏதோ ஒரு கம்பெனியில். அவனுக்கு காம்படிட்டிவாக தானே நம்ம இப்போ வரணும். இவ்வளோ கஷ்டம் இருக்குது. உங்கள் காலகட்டத்திலலாம் நீங்கள் நடந்து போகிறதுக்கு அலுப்புப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 12th வரைக்கும் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அந்த இதை பாஸ் பண்ண முடியாமையோ, இல்லை பாஸ் பண்ணியோ, இல்லை அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இல்லையோ, இல்லை அதை தவிர பல காரணங்கள் இருக்கோ, ஏதோ ஒன்று 10th 5th பல பேர் நின்றுருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. லட்ச லட்சமாக காசு கேட்குறாங்க. அதை கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கோர்ஸ் பத்தாது 2 கோர்ஸு ஓகே கேட்குறாங்க. 2 கோர்ஸு 3 கோர்ஸாக மாறுது, ஒரு கோர்ஸு 2 கோர்ஸு, 2 கோர்ஸ் வந்து 3 கோர்ஸாக மாறுது. இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் இப்போ எங்களாட்டி அந்த இது எப்படி சொல்கிறது, இருக்கிற சீட்டை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். காசுக்கு எங்கே போகிறது அது வேறு விஷயம். முதல்ல இருக்கிற பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அதிகமான காசு சம்பாரிச்சா அடுத்த செகண்டே அமுச்சு விட்றாங்க. ஏஐ இருக்குப்பா, நீ எதுக்கு வேலை பார்க்கணும், நான் இவனை வச்சு வேலை வாங்கிக்க வேண்டி ஏஐ காட்டிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு நான் வெறும் 300 ரூபா போட்டால் போதும் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி, நீ என்னக்கா 30,000 ரூபா கேட்குற அப்படிங்கிறாங்க. டேய், அந்த காசு இருந்தால் தான்டா குடும்பத்தை ஓட்ட முடியும். ஸோ அது தேவை தான் படுது. அதுக்குன்னு ஒரு ஏஐயோட எங்களை கம்பேர் பண்ணாக்க, ஸோ இதெல்லாம் எங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது. அந்தந்த அந்தந்த ஜென்ரேஷனுக்கு அந்தந்த கஷ்டங்கள், எல்லா கஷ்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சொல்லப்போனால் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா போக போக இந்த இன்ஜினியரிங்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இன்ஜினியர்ஸை பற்றி சொல்லலை, இன்ஜினியரிங் தான் மெக்கானிசத்தை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நானும் இன்ஜினியர் தான். நான் வந்து உலகத்தை வந்து நாங்கள் மோசமாக்குறோம் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ டெஃபினட்டாக இப்போ தெரியுது. இப்போயே ஆல்ரெடி அங்கங்கே வந்து ரோபோட்டை வச்சு டாக்டர்ஸ் கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, டாக்டர்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் கூட சொல்லுவாங்க, இப்போ டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக்கு இதெல்லாம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அது தெரியாமல் எங்கேயாவது அந்த இப்போ வெயித்தை கிழிச்சு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹேண்ட் ஷேக் மூலியமா லைட்டாக ஏதாவது ஹேண்டு லைட்டாக ஆடிடுது அப்படின்னா, ஹேண்ட் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசன்னால என்ன ஆகும்னா, அந்த எவ்வளோ ஓட்டை இது பண்ணியிருக்காங்களோ
அது இன்னும் பெருசாகிறதுக்கோ இதாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கால்ட் லாப்ரோஸ்கோப்பின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் வித் த டெக்னிக்கல் டேர்ம். பட் அதில் எப்படின்னாக்கா ஒரு கேமரா விடுவாங்க, ஒரு ஓட்டை. அதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ கேமரா தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஓட்டை, இன்னொரு சைடில் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டை, இன்னொரு சைடில் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓட்டைன்னு சம்திங் அது மாதிரி ஒரு 3 ஓட்டையோ 4 ஓட்டையோ வச்சு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனே முடிச்சிடுறதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படின்னாக்கா ஃபுல்லாக அறுத்து, ஹார்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் ஃபுல்லாக அறுத்து அதை பார்த்து வெட்டுவாங்க. வெட்டி ஒட்டி அதெல்லாம் பண்ணுறது. ஓகே, ஐ எம் நாட் ஃப்ரம் மெடிக்கல் பேக்ரவுண்டுங்கிறதுனால எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரில. பட் இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கு. ஓகே, ஓல்டன் டேஸ் சுச்சுவேஷன். ஓகே, இப்போ கரண்ட்டாக எப்படின்னா லாப்ரோஸ்கோப்பியா ஏதோ ஒன்று. ஐ குட் பி ராங். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாக்டராக இருக்கீங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து அதோட பேர் என்னன்னு கரெக்டாக இது பண்ணிடுங்க. இட் உட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் அஸ். மேட்டர் என்னன்னா வெறும் 3 ஓட்டையோ 2 ஓட்டையோ வச்சு அந்த ஆப்ரேஷனை வந்து இது பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஓட்டை சின்னதாக இருக்கிறதுனால கை ஆடுறது மூலயமா தெரியாமல் இப்போ கை ஆடிருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து என்ன ஆகும், சைடில் உள்ளதை வந்து இடித்து இன்னும் அந்த ஓட்டையை பெருசாக்கிடும். பிளட் லாஸ் வந்து அதில் அதிகமாக ஏற்படலாம். அதனால என்ன பண்ணுறாங்க, ரோபோட்டுன்னு கிடையாது, அது ஒரு மெஷின். அதை யூஸ் பண்ணி ப்ரிசைஸாக இங்கே நேராக உள்ளார போகணும், நேராக உள்ளார போய் கட் பண்ணி அந்த வீடியோவை நேராக அப்படியே பார்த்து அது மாதிரி இது வந்து வந்துருச்சு. ஓகே, இன் ஃபியூச்சர் என்னாகும், ஒரு டாக்டர் வந்து இதை விட அட்வான்ஸ்டாக 20 ரோபோட் இருக்குது அப்படின்னா 20 ரோபோட்டை வச்சு அவனால் வேலை பார்க்க முடியும். அப்போ அங்கே என்ன ஆகுது, அங்கே வந்து 20ஓ 10ஓ நர்ஸோட வேலை வந்து காலி ஆகுது. இப்போ நர்ஸ் படிக்கிற ஆளுங்க கம்மியாயிடுவாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இது நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ வந்து 1st February இப்போ இருக்க காலகட்டத்தில் உள்ளதை வச்சு சொல்கிறேன், ஆஃப் 2026. இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் இதாக இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த மனுஷன் படித்தவனோட நீங்கள் இது பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் முக்காவாசி பேர் படித்து தான் இருக்கான். முக்காவாசி பேர் இல்லை, எல்லாமே படித்து தான் இருக்காங்க. நீங்கள் எந்த வேலையை வேணாலும் உங்களுக்கு படிப்பு ரிக்வயர்டாக இல்லாத வேலையை எடுத்தால் கூட அங்கே வேலை பார்க்குறவனோ படித்தவன் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அலெக்சாண்ட்ரியான்னு நினைக்கிறேன், அங்கே உள்ள லைப்ரரின்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். அதில் தான் உலகத்திலே அதிகமான புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்து இருந்துச்சு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர். ஐ திங்க் அதை விட அதிகமாக இன்டர்நெட்டில் வந்து புக்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் வந்து புக்ஸு, ஆர்டிகல்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து அதை விட அதிகமாக இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஓகே, இப்போ ஏஐ வரது மூலயமா என்ன ஆகுது, அந்த ஏஐக்கு இது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்குதாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள், ஒரு மாதம், இல்லை ஒரு 2 வருஷம், 2 வருஷம் டேட்டாவில் நம்ம வாழ்நாளில் என்னெல்லாம் படிக்க முடியாதோ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் புக்ஸ். ஓகே, எனக்கான அதிகமான இது இன்ஃபர்மேஷன் வர வர அதுக்கு ஃபீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு இதுக்கும் அந்த அளவுக்கு வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ அதோட எப்படி போட்டு போட முடியும் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன தான் கிராஃபிக் டிசைனராக இருந்தாலும், லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி கவர் பண்ணியிருப்பேன். என்ன தான் நான் கிராஃபிக் டிசைனராக இருந்தாலும் என்னாட்டி ஒரு லெவல் டிசைனிங் பண்ண முடியும். இப்போ கரண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனருக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் கிடையாது. ஏஐ வந்து அவ்வளோ சூப்பராலாம் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராலாம் உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது கிடையாதுங்கிறது என்னோட ஃபீல். இட் குட் பி ரியலிஸ்டிக். ஓகே, ரியலிஸ்டிக்காக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் ஒரு போஸ்டரு அது மாதிரி நீங்கள் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது வந்து ஒரு பர்டிகுலர் டிசைனில் வேணும்னா உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் அது கொடுக்குறத வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது தான். பல பிரச்சனைகள் இருக்குது. வீடியோ எடுத்தாலும் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு கிராஃபிக் டிசைனர்னு எடுத்திங்கன்னா அவன் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பான் இப்போ வரைக்கும். ஓகே, இன் ஃபியூச்சர் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், கிராஃபிக் டிசைனரு, வீடியோ எடிட்டரு எல்லாரோட வேலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா ஏஐ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல். ஆனால் இப்போ கரண்ட் வரைக்கும் அது இல்லை, அதான் ரியாலிட்டி. ஓகே, இந்த ரோபோட்டோட நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, இன்னொரு சேனல் எங்களுக்கு இருக்குது, சுயல் எக்ஸ்பிளைன்டு. அதில் வந்து ஹிட்ச்காக்குன்னு நினைக்கிறேன் அதோட பேர், அந்த வீடியோ எடுக்கிற டெக்னிக்கோட பேர். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டோரி போர்ட் டிசைனிங்லேயும் இருந்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து டால் இன்னு, டால் அவுட்டு, ஜூம் இன்னு, ஜூம் அவுட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னது, கேமரா ஆங்கிள்னால் என்னதுன்னு பல விஷயம் வந்து அதுலேயே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதில் வந்து ஸ்டோரி போர்ட் டிசைனராக இருந்தேன். ஓகே, அதனால் எந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் நான் வந்து லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஏஐ அதெல்லாம் தாண்டி
ஒரு 2, 3 தான் வந்து என்ஃப்யூஸ் பண்ணி கூட அதாட்ட வைக்க முடியும். ஓகே. இப்ப நான் வந்து ஸ்பேஸ்ல போய் நான் வந்து ஏதோ ஒண்ணு ஷூட் பண்ணணும்னா, பயங்கர எக்ஸ்பென்சிவா தேவைப்படலாம். காசு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். மேல போய் ராக்கெட்ல போய் மனுஷங்கள அழைச்சிட்டு போய் வீடியோ கேமரா எடுத்து அங்க இருக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணி, இல்ல அண்டர் வாட்டர்னாக்கா அங்க போய் ஜேம்ஸ் கேமரூன் மாரி நான் ஒரு அவதார் எடுக்கணும் அப்புட்ன்னா, அண்டர் வாட்டர்ல போய் நான் ஷூட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் சிஜின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்திலேயே போதும். டெஃபினட்டா ஏஐலயே ஒரு படம் வந்துரும். ஓகே. அது இப்போதைக்கு நம்புற அளவுக்கு இல்ல. அது வேற விஷயம். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா டெஃபினட்டா மாறிரும். எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா மாறும்னாக்கா, அது உண்மைன்னு நம்புவோம். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் ஆகும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு காலகட்டத்தில ஒரு பிரச்சனைகள் இருக்கு தான். ஓகே. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நெசவாளிகள் அதாவது ஒரு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இது பண்றவங்க, துணியெல்லாம் உருவாக்குறவங்க, கையால தச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கையால ஒண்ணும் நெய்தல்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அத. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு. பல பல ப்ராடக்ட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு உருவாக்க முடியுது. அதனால அவங்களுக்கு வேலை இல்லையான்டா, அந்த வேலை இல்ல. அதான் ரியாலிட்டி. அந்த வேலை இல்ல. வேற வேலை வரும். ஓகே. இதான் ரியாலிட்டி. அதே மாரி இப்ப ஏஐ வந்திருக்கிறதுனால வி ஹேவ் டூ அடாப்ட். அதுக்கு டைம் எடுக்கும். ஏஐயோட பூமும் ஃபாஸ்ட்டா இருக்கு. நம்மளாட்டயும் அடாப்ட் பண்ண முடியல அதோட ஸ்பீடுக்கு. அதான் ரியாலிட்டி. ஆனா அவங்கவங்களுக்கு அந்தந்த கஷ்டம் இருக்கு. நீங்க ஏஐ வந்துருச்சுங்கிறதுனால, இவன் வந்து இப்பலாம் நாங்கலாம் ஏஐ வச்சிருந்தாக்கா நாங்க ஒரு கம்பெனி உருவாக்கியிருப்போம். உருவாக்கியிருப்பீங்க. இதே மாரி எல்லாரும் யோசிச்சாக்கா 1000 கம்பெனிக்கு மேல 1000 கோடி கம்பெனிக்கு மேல வந்திருக்கும். வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கஸ்டமர் இப்ப உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அவன் ஒருத்தன் ஒரே ஒரு கம்பெனின்னு போனா கூட, அதோட ஒருத்தவனுக்கு ஒரு கம்பெனின்னு முடிஞ்சிருமே! என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, அந்தந்த எரால ஒரு காம்ப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஒரு காலகட்டத்தில மனுஷனோட சண்டை போட்டோம். ஐ மீன் அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, மிருகத்தோட சண்டை போட்டோம் வாழ்வாதாரத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷனோட சண்டை போட்டோம் சம்பாரிக்கிறதுக்காக. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அதே மனுஷன் படிச்சவனோட சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ரோபோட்டோட சண்டை போடுறோம். அதாவது படிச்ச மனுஷன் உருவாக்குன ஒரு பொருளுக்காக நம்ம அத வச்சு நம்ம சண்டை போடுறோம். அதோட சண்டை போடுறோம். அதுகிட்ட குடுக்குற விஷயத்த மறக்கவே மறக்காது. அதோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஃபீட் பண்ண விஷயம். நம்ம மனுஷங்க அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அடுத்தவன் என்ன யோசிப்பான்? அடுத்தவனுக்கு எப்படி வலிக்குங்கிறத நம்மள்ல சில பேர் யோசிக்கலாம். ஓகே. நானும் யூடியூப்லாம் பார்க்கறதுனால பல பேருக்கு பல கமெண்ட்ஸ் வருது. அதையும் நான் என்னாடி பார்க்க முடியுது. அவங்களுக்காக பேசல. ஆனா அதையும் கன்சிடர் பண்ணி நான் பேசுறேன். ஏன்னாக்கா பல பேர் அவங்கள்ட்ட ஹார்ஷா பேசுறதும் இருக்கு. டசன்ட் மீன் அவங்க வந்து வீடியோ வந்து எடுத்து போடுறதுனால, அவங்களுக்கு அதெல்லாம் மான மரியாதை இதெல்லாம் இல்லன்னு கிடையாது. ஓகே. அதுக்கு டீப்பா போ வேணாம். பட் பண்றவங்களும், கிரியேட்டர்ஸும் அவங்க என்ன பண்றாங்களோ, அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும். இப்ப நான் இந்த சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நான் பல தடவ சொல்ட்டேன். பெருசா ரிசர்ச் பண்ணி, ஒரு ஸ்கிரிப்ட்ட வச்சு வீடியோ போடுறது கிடையாது இது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன தோணுதோ, நான் என்னத்த அக்ராஸ் பண்ணி வந்தனோ, அத வச்சு நான் வந்து டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்ப நீங்க இத பார்க்குறீங்கன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கத்துக்கிட்டது. சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. இதெல்லாம் நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மை. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே 100% நீங்க உங்க ரிசர்ச்சே இல்லாம கன்சிடர் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இந்த சேனல் இல்லாம இன்னும் ஒரு 4 சேனல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சேனலுமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீங்க பிளைண்டா எடுத்துட்டு போங்கங்கிறது கிடையவே கிடையாது. பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ங்கிற ஒரு சேனல் இருக்கு. அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட பத்தி நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுல கூட நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க புதுசா கத்துக்கிறீங்கன்டா, ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. இது என் சேனலுக்கு மட்டும் கிடையாது. வேற சேனல் நீங்க பார்க்குறீங்கனாலும் ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு 4, 5 சேனல கவர் பண்ணுங்க. ஒருத்தவங்க ஒரு பை மிஸ்டேக் விட்ட ஒரு விஷயம் வந்து, இன்னொருத்தவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து காசு இல்லாதனால ரிசர்ச் பண்ண முடியாம ஒரு கட்டம்லாம் வந்திருக்கலாம். இல்லன்னா ஏதோ ஒரு இதுல வந்து இப்ப ஏஐ அதிகமாயிருச்சு. ChatGPTய வந்து பிளைண்டா நம்பி, இல்ல வேற ஏதோ ஒரு ஏஐ வந்து பிளைண்டா நம்பி, அது குடுக்குற ஸ்கிரிப்ட்ட கூட ஒருத்தவங்க வந்து உருவாக்கியிருக்கலாம். அத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி. அது தப்பா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அத வந்து நீங்க பிளைண்டா நம்பாதீங்க. நீங்க ரிசர்ச் பண்ணுங்க.
அது எந்த டாபிக்கா வேணா இருக்கட்டும், நீங்க ரிசர்ச் பண்ணி ஒரு 4, 5 பேரு பார்க்குறீங்க. முன்னாடிலாம் பார்த்தா அதான் இது ஓல்டன் எராவோட நம்ம கம்பேர் பண்றோம்னா, முன்னாடிலாம் வந்து ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்க. இது மாரி இது நடந்துச்சுப்பா, அது மாரி அது நடந்துச்சுப்பான்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்பலாம் அப்படி கூட நம்ம நம்ப முடியாது. ஏன்டா அந்த கதை சொல்ற ஆளு கூட ஏஐயா இருக்கலாம். ஏன் நான் கூட ஏஐயா இருக்கலாம். கிடையாது. அது வேற விஷயம். க எனக்கு காசு இல்ல அதெல்லாம் இது பண்றதுக்கு. ஐ மீன் அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா நான் இன்னும் ஃபீல் பண்ணல. ஸோ அது கிடையாது. நான் இதுவரைக்கும் எந்த வீடியோவுமே அது மாரி பண்ணவும் இல்ல, பண்றதுக்குள்ள ஐடியாவும் இல்ல. பிகாஸ் ஐ லைக் த ப்ராசஸ்ங்கிறதுனால தான் நான் இது பண்றேன். ஓகே. ஓகே. இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக். ஸோ மேட்டர் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தில அந்தந்த பிரச்சனை இருக்குங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அவனுக்கு அவன் கஷ்டம். அவன் இப்ப உங்கள்ட்ட வந்து இது மாரி சொல்றாங்கன்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு அதான் அவங்களோட வேலை. அத வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு, இப்படி சொல்ட்டாங்கன்னு நம்ம ஃபைட் பண்றதுக்கு, இட்ஸ் நாட் அ டைம். நீங்க ஒரு யங்கான ஆளா இருக்கீங்க அப்புட்ன்னா, நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிங்க. மத்தவங்க இது சொல்றாங்க, மத்தவங்க அது சொல்றாங்கங்கிறதுக்காக, உங்க வேலைய ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துட்டாங்க. நவ் இட்ஸ் ஆர் டைம். நல்லா வாழணுன்னாக்க, காசு சம்பாரிச்சு எக்ஸ்பென்சிவான இதெல்லாம் வாங்கணும்னு கிடையாது. நல்லா வாழணும்னா, எவ்வளோ சம்பாரிச்சாலும், அத ஒழுங்கா மேனேஜ் பண்ணி, கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி இருக்கணுங்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை இருக்கு. பெட்டர் வி டோன்ட் கேர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, February 1 இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் எந்த வீடியோவும் அப்லோட் ஆகல. மேபி டுமாரோ நாளையிலேருந்து ஏதாவது வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்பேன். பார்த்துட்டு அது இந்த சேனலில் வரணும், அதை பற்றி நம்ம பேசி ஆகணும், நம்ம என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதில் கொடுத்தாகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்க வீடியோங்கள்லாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கமெண்ட்டில் வந்து இந்த இது தப்பாக இருக்குது, அதோட கரெக்டான விஷயம் இதுதான் அப்படிங்கிறத வந்து போடுங்க. ஹோப் இதை வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து யாராவது இதை பற்றி தேவைப்படுறவங்க, தெரியாதவங்க, எனக்கு நான் சொன்னதில் ஏதாவது சில ரியல் ஃபேக்ட் கூட இருக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி அதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது ஏதாவது ஒன்று தப்பு இருந்துச்சுன்னா நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் விஷயம் ஒழிய, நான் தப்பாக ப்ரீச் பண்ணுறேன், நான் அதை தப்பாக சொல்கிறேங்கிறது கதை கிடையாது. ஓகே. ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐம் சாரி. அந்த மிஸ்டேக் உங்களாட்டி நோட் பண்ண முடியுது, இது மிஸ்டேக்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணி மற்றவங்களையும் அந்த மிஸ்டேக்லேருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே. இதுதான் வந்து இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். யுவர் லைஃப் இஸ் யோர்ஸ். அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க எரால ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணாமல், கம்பேர் பண்ணாலும் உங்கள் க்ரோத்துக்காக மட்டும் அதை கம்பேர் பண்ணிட்டு அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஹோப் வி சக்சீட் இன் அவர் லைஃப். ஓகே, பார்க்கலாம்.